ஆம்புலன்ஸில் வந்த விஜயகாந்தின் உடல், அரை கம்பத்தில் பறக்கும் தேமுதிக கொடி. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேமுதிகவின் கட்சி தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் காலையில கொரோனா தொற்று காரணமாக மரணம் அடைந்தது ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் மரணமடைந்து விட்டார். விஜயகாந்த் மறைவினை அடுத்து தேமுதிக கட்சி கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்டுள்ளது. விஜயகாந்தின் உடல்நலம் குறித்து அண்மையில நிறைய செய்திகள் சோசியல் மீடியாவில் வெளிவந்து நிறைய பேர் வதந்திகளை கிளப்பிட்டு இருந்தாங்க. அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதா அவங்க விஜயகாந்த் அவர்கள் உடல்நலம் நல்லா இருக்காரு, இது போன்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று மீடியா முன்னாடி பயங்கரமான குற்றச்சாட்டு வச்சாங்க. இதனை தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவார் என்று நிறைய செய்திகள் வந்து கொண்டே இருந்தது. தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வந்தவர் தான் நடிகர் விஜயகாந்த். அதன் பிறகு அவர் தேமுதிக கட்சியை தொடங்கி அரசியலிலும் நுழைந்தார். எம்எல்ஏ ஆகவும் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராகவும் வெற்றிகரமாக செயல்பட்டார். 2016ஆம் ஆண்டிற்கு பிறகு அவருக்கு அடுத்தடுத்து சறுக்கல் தான் ஏற்பட்டது. உடல்நலம் பாதிக்கப்பட்டவே வெளிநாடு சென்று சிகிச்சை பெற்று திரும்பினார். அதன் பிறகு நேரடி அரசியலில் இருந்து ஒதுங்கி அறிக்கை வாயிலாக மட்டுமே அரசியல் செய்து வந்தார் விஜயகாந்த் அவர்கள். அவ்வப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்று வந்தார் விஜயகாந்த் அவர்கள். கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் அதிலிருந்து மீண்டு வந்துள்ளார். அவ்வப்போது கட்சியின் அலுவலகம் வந்து தொண்டர்களை சந்தித்து வருகிறார் விஜயகாந்த் அவர்கள். கடந்த மாதம் 18ஆம் தேதி சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த மருத்துவமனையை அதிகாரப்பூர்வமாக அறிக்கையின் வாயிலாக தெரிவிச்சிருந்தாங்க. முதலில் அவருக்கு வழக்கமான பரிசோதனைக்கு சென்றுள்ளதாக கூறப்பட்டாங்க. ஆனால் அவருக்கு சளி இருமல் காரணமாக அவருக்கு சுவாசிப்பதில் பிரச்சனை இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து அவர் மருத்துவமனையில் 2 வாரங்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் பூரண குணமடைந்து விட்டார். இதையடுத்து கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி அவர் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இதனை அடுத்து கட்சியின் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றார் விஜயகாந்த் அவர்கள். அவரது உடல்நிலை பார்த்து தொண்டர்களும் கண்ணீர் விட்டனர். இந்த நிலையில்தான் செவ்வாய்க்கிழமை இரவு விஜயகாந்த் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பாக தேமுதிக சார்பில் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 15 நாட்களுக்கு பிறகு வழக்கமான பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். பூரண நலத்துடன் இருக்கிறார். பரிசோதனை முடிந்து நாளை மறுநாள் வீடு திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில தேமுதிக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. விஜயகாந்த் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளால் அவருக்கு வென்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்படுவது தேமுதிக வெளியிட்டிருந்தது அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில காலையிலிருந்து விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை பின்னடைவே ஏற்பட்டது. மூச்சு திணறல்கள் அதிகரிக்கவே அவர் சிகிச்சை பலனின்றி காலமானதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. விஜயகாந்த் மறைவு செய்து அவரது தொண்டர்களையும் ரசிகர்களையும் பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. விஜயகாந்துடன் மியாட் மருத்துவமனையிலிருந்து அவரது வீட்டிற்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வரப்பட்டுள்ளது. தேமுதிக அலுவலகங்களில் உள்ள கட்சியின் கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்டுள்ளது. இந்த செய்திதான் சோசியல் மீடியாவில் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் விஜயகாந்துடைய மரணம் உலுக்கியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.